பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, பொங்கல், பூரிக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இந்த கிழங்க தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்குன்ட்டு. சின்ன வயசுல அடிக்கடி அம்மா இத செஞ்சு குடுப்பாங்க. நல்லா கொழைவா வேக வச்சு சர்க்கரையில தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு வாட்டி சரியா வேகலன்னு சொல்லி இந்த மாரி தாளிச்சு குடுத்துருந்தாங்க. அப்பருந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்ப செய்றதா இருந்தாலும் இந்த கிழங்க இந்த மாரி மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவேன். பேசிக்கா வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிற மாரி தான். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எப்பவும் அதிகமா சேர்த்துப்பேன். இன்னும் சின்ன வெங்காயமா இருந்தா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்ல. அதனால பெரிய வெங்காயம் தான். கிழங்கு மட்டும் சாப்பிட்டா கண்டிப்பா ஃபில்லிங்கா இருக்காது. அதனால கூடவே ஓட்ஸ் ஸ்மூத்தி மாரி ரெடி பண்ணிட்டேன். நைட்டே ஃப்ரிட்ஜ்ல ஓட்ஸ் கூட டேட்ஸ், கிரேப்ஸ்லாம் போட்டு சோக் பண்ணி வச்சிருந்தேன். காலையில பனானா மட்டும் ஆட் பண்ணி ஸ்மூத்தி மாரி ரெடி பண்ணியாச்சு. பாப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு டிராகன் ஃப்ரூட் கேட்டிருந்தா. அதையும் கட் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சு விட்டேன்.